Good morning students. Today we will discuss about the topic properties of mercury, properties of alcohol. Okay va? Previous class la நம்ம பார்த்தோம் இல்லையா temperatures ஓட யூனிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு degrees of Celsius, Fahrenheit, Kelvin. These are temperatures of units. Unit ஓட temperatures இந்த மூணு. Okay va? Next வந்து thermometers அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நேத்தி பார்த்தோம். அதில் எப்படி இருக்கும் தெர்மோமீட்டர் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கும் தெர்மோமீட்டர் கிளாஸ் டியூப்பில் இருக்கும், நல்லா தின்னாக இருக்கும், அதில் லிக்விட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. அந்த லிக்விட்ஸ் தான் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மெர்க்குரி, ஆல்கஹால். மெர்க்குரியும் ஆல்கஹாலும் தான் அந்த தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லிக்விட்ஸ். ஓகேவா? ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஸ்மால் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் பார்க்குறப்போ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஆகுது மாறும் இல்லையா. டெம்பரேச்சர் ஒன்று ஹையாக இருக்கும், இன்னும் லோ டெம்பரேச்சராக இருக்கும். இது மாதிரி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு இந்த ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி அப்படின்றத வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஃப்ளூயிட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆல்கஹாலுக்கும் மெர்க்குரிக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவாம்மா? ஓகே, பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. Its expansions is uniform. ஓகேவா? இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிறது யூனிஃபார்மாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட்ஸ் எக்ஸ்பேன்ஸ் பை ஈக்குவல் லென்த். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஹீட் பண்ணுறோமோ, ஒரு தெர்மோமீட்டரில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் அந்த லென்த்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வரும். சேம் ஈக்குவல் லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது, அதில் தெர்மோமீட்டரை வச்சுட்டு ஹீட் கொடுக்குறாங்களா. ஹீட் கொடுக்குறப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர்ஸ் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். அப்படின்றது தான் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் ஈக்குவல் லென்த் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஒபிக்யூ அண்ட் ஷைனிங். ஒபிக்யூ அப்படின்றது ஒரு லைட் ரேஸ் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுது, லைட் மாதிரி தெரியும். அந்த தெர்மோமீட்டரில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கம்மா, இப்போ இது ஒரு தெர்மோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இதில் நல்லா ரெட் கலரில் லைனாக தெரியுதா. ஒபிக்யூ அப்படின்றது பார்க்க ஒரு லைட் ரேஸ் மாதிரி இருக்கா. ஆனால் அதோடைய வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேஸ் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஏ ஒபிக்யூ அண்ட் ஷைனிங். பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும், அந்த ரேஸ் வெளியில் தெரியாமல் ஒரு லைட் ரேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் கிளாஸ் டியூப். ஓகேவா? அந்த தெர்மோமீட்டரில் லிக்விட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு, அந்த லிக்விட்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் டியூப்பில் டச் ஆகாமல் ஒரு ஸ்டிக் மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஒரு கிளாஸ் டியூப்பில் வந்து டச் ஆகாமல் அது சிங்கிளாக மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இப்போ இதுதான் தெர்மோமீட்டர் அப்படின்னா. ஓகேவா? இங்கே ரீடிங் எடுத்து ஸ்கேல், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது, ஹை ஆகிறது, அந்த இது இருக்கியா அந்த நம்பர் சென்டரில் தான் அந்த லிக்விட்ஸ் இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் லிக்விட்ஸ். மெர்க்குரி இல்லைனா ஆல்கஹால் ஏதாச்சும் ஒரு லிக்விட்ஸ் இருக்குது. மெர்க்குரி லிக்விட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த தெர்மோமீட்டரில் டச் ஆகாமல் அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது இருக்கும். ஓகேவா? எதுலேயுமே அது டச் ஆகாது, அது ஒரு ஃப்ளூயிட்ஸாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். ஓகேவா? கிளாஸ் டியூப்பில் டச் ஆகாமல் சைடில் ரெண்டு சைட்லேயும் எப்படி இருக்கும், டச் ஆகாமல் அது பாட்டுக்கு ஸ்டிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட். இதோட ஹை பாய்லிங் பாயிண்ட் வந்து 357 டிகிரி செல்சியஸ். அட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, -39 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? மெர்க்குரியை டெம்பரேச்சரில் மெர்க்குரியை மெஷர் பண்ணுறப்போ, தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணுறப்போ அதோட ஹை பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, ஹை பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா 357 டிகிரி செல்சியஸ் ஆகும். அப்படி மெஷர் பண்ணுறப்போ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன கிடைக்குது, -39 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் மெர்க்குரியோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு,
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால், ஆல்கஹாலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். The freezing point of alcohol is less than -100 degrees Celsius. ஆல்கஹாலில் ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? less than -100 degree செல்சியஸாக இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். இதில் ஆல்கஹாலில் வந்து லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் பர் டிகிரி செல்சியஸ். இதில் வந்து எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா பர் டிகிரி செல்சியஸில் வந்து ரைஸ் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் வந்து வெரி லார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பென்ஷன்ஸ் பர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர்ஸ் இஸ் வெரி லார்ஜ். ஓகே, இட் கேன் பி colored brightly and hence is easily visible. இந்த கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, ஆல்கஹாலோட கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும், அதை நம்மளால் ஈஸியாக விசிபிள் பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த கலர் வந்து நல்லா பிரைட் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த பிக்சரை பாருங்கள், இந்த கலர் நல்லா பிரைட்டாக இருக்கா, நம்மளால் இது வந்து நல்லா விசிபிளாக பார்க்க முடியுது இல்லையா? ஆல்கஹாலில் கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அதே மெர்க்குரியில் வந்து அந்த கிளாஸ் டியூப்பில் அது வந்து அட்டாச்சிங்காகவே இருக்காது. அதுக்கப்புறம் மெர்க்குரியில் என்ன சொல்கிறாங்க, நல்லா பார்க்க அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். மெர்க்குரி ஃப்ளூயிட்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும், ஒரு லைட் ரேஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன ரேஸ் வந்து வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹாலும். ஓகே, மறுபடியும் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன், நல்லா பாரு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம். எக்ஸ்பேன்ஷன்ஸ் இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒபிக்யூ அண்ட் ஷைனிங். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் கிளாஸ் டியூப். கிளாஸ் டியூப்பில் அந்த ஃப்ளூயிட்ஸ் ஒட்டாது. இட்ஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹை பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? மெர்க்குரியில் 357 டிகிரி செல்சியஸ். அது லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? -39 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓகேவா? தெர்மோமீட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறப்போ மெர்க்குரியை, ஓகேவா? ஆல்கஹாலில் பாரு, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் எப்படி -100 டிகிரி செல்சியஸாக இருக்கும், லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, எதை யூஸ் டு மெஷர் வெரிஃபை லோ டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கஹாலை வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்பென்ஷன் பர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் த டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள். கலர் பிரைட்டாக இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதில் ஒரு 2 கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் தரேன், ரைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, ஹோம்ஒர்க்ஸை நோட் பண்ணிக்கோ. ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. ஓகேவா? மெர்க்குரியில் ஏதாச்சும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். இல்லை எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் 2 பாயிண்ட்ஸ் நீங்களே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இஸ் யூனிஃபார்ம். ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட்ஸ் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் அதாவது யூனிஃபார்மாக அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தா, எந்த அளவுக்கு நம்ம ஹீட்டை வந்து எவ்வளோ ஹீட் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 357 டிகிரி செல்சியஸ். லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட், ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸ். மைனஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? லெஸ் தென் -100 டிகிரி செல்சியஸில் இருக்குது ஃப்ரீசிங் பாயிண்ட் எங்கள் ஆல்கஹாலில். எதுக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. இட்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் பர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ்.
அதாவது பர் டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறப்போ என்ன ரைஸ் ஆகுதுன்னா வெரி லார்ஜ் டெம்பரேச்சர், அதிகமான டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? இஸ் இட் கிளியர்? ஓகேம்மா. ஒன்ஸ் நல்லா ரைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்ஸை ரைட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூம்மா.